தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதில் தவறில்லை, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடியது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்தாக பல்வேறு கட்சியின் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முன்னாள் எம்பி KC பழனிசாமி நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன. இணைப்பில் வந்த மிக்க நன்றி சார். இப்போ கூட்டணி ஆட்சியை மீண்டும் திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குதுல? நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் என்று இதுவரை முன்னெடுத்த எந்த கூட்டணியும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இப்ப திமுக அணியில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில அவர் கடந்த இந்த வாரத்துல வெளிப்படுத்திய கருத்துக்கள் என்பது இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அவருக்கு இருக்கிற அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, அவருடைய அந்த ஆரம்ப கால அரசியல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எதிர் துருவமாக ஒரு தலித் வாக்கு வங்கியை கட்டமைத்தார். அப்ப அந்த கட்டமைப்பை மேலும் வலுவாக்கி கொள்வதற்கான முயற்சியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். அது ஒருவேளை விஜய் போன்றவர்கள் புதிதாக கட்சிகளை ஆரம்பிக்கிற பொழுது அந்த தலித் இளைஞர்களை திருமாவளவன் தன்வசம் தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லலாம். அடுத்து நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் அவரவர்களுக்கான அந்த வாக்கு வங்கியை, தொண்டர் பலத்தை உயர்த்தி கொள்ளுகிற அந்த முயற்சியில தன்னுடைய வாக்கு வங்கி தனக்கு உண்டான அந்த கட்டமைப்பை வளப்படுத்திக்கிற முயற்சியில திருமாவளவன் இருக்கார். ஆனால் தேர்தல் நெருங்குகிற பொழுது அவருடைய முடிவு, இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திருமாவளவன் வெளியேறாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இணைஞ்சிரும். அதற்கான கால சூழ்நிலையை தான் அவர்களும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப திருமாவளவன் அவர்களும் வேற அதிமுகவோடு அவர் கூட்டணியை அமைத்து பயணிக்கிற பொழுது நிச்சயமா அதிமுகவுக்கு அந்த வட மாவட்டங்கள்ல அது ஒரு பலமாக அமையும். அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் அது தடுத்து நிறுத்தும். அவர்களது வாக்கு வங்கி இப்ப சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சதவீத கணக்குகள் அது தகர்த்து எறியப்படும். விஜய் அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேச ஆரம்பிச்சதற்கு பிறகு அரசியல் களத்துல விஜயினுடைய தாக்கம் எதுவுமே இல்லை. அவருடைய அந்த மாநாடு குறித்தோ அந்த நிகழ்வுகள் குறித்தோ அவரது அரசியல் நடவடிக்கைகள் என்பது ஒரு அமைதியாக இருக்கு. அப்ப திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயக்கத்தை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ளுகிற முயற்சியில இருக்கார். ஆனால் அவர் திமுக கூட்டணியில் நீடிப்பாரா இல்லையா என்பது அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல தேர்தல் நெருங்குகிற பொழுதுதான் தெரியும். அவர் ஒருவேளை தனக்கான அந்த சீட்டு பேரத்தை உயர்த்தி கொள்வதற்கு கூட இதை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி KC பழனிசாமி.